சாய்ராம். சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாய் டிவோட்டி சிஸ்டரோட லைஃப்பில் பாபா என்ன மாதிரியான மிராக்கிள் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். அந்த நீங்களுமே உங்களோட மிராக்கிளை நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடி ஆர் இன்ஸ்டா ஐடிக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இந்த ப்ரெக்னன்சி மிராக்கிள் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எத்தனை பேர் இந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. அதை அந்த வீடியோ ஒரு சிஸ்டர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நானுமே இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேன், பட் நான் டிப்ரெஸ்ஸாக இருக்க அந்த டைமில் கரெக்டாக உங்கள் வீடியோ நான் பார்த்தேன் சிஸ்டர். எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு, மோட்டிவேஷனாக இருந்துச்சு அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு. ஸோ நானுமே இனிமேல் போல்டாக இருக்கேன், நம்பிக்கையாக இருக்கேன், அந்த விஷயம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கேட்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கடுத்து நான் எப்படா இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னன்சி மிராக்கிள் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பட் இந்த மிராக்கிள் எனக்கு அந்த மிராக்கிள் முன்னாடியே இந்த மிராக்கிள் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. பட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி. வாங்க இந்த ப்ரெக்னன்சியில் பாபா என்ன மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இந்த சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா 1997 கல்யாணம் ஆகுது. அதிலிருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 7 வருஷம் கிட்ட குழந்தையே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அவளோட அம்மா இவங்களை நிறைய கோயிலுக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கப்போ தான் ஒரு வாட்டி பாபா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் உங்களுக்காக தான் நான் நிறைய கோயில், இப்போ நம்மளுக்கு சிவன், பெருமாள், அம்மன் இவங்கெல்லாம் ரொம்பவே அறிமுகமான கடவுள். அப்போல்லாம் பாபா பற்றி யாருக்கும் அந்த அளவுக்கு பெரிய நாலேஜ் இல்லை இல்லையா. அதனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது யாரோ தாத்தா மாதிரி இருக்காரு, இந்த கோயிலுக்கு என்னை கூப்பிட்டு வரீங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அவங்க அப்படிலாம் சொல்லாதம்மா, இந்த சாமியுமே நல்ல மகிமை வாய்ந்தவர், அவங்க அம்மா யாரை கும்பிட்டா நம்மளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே தேடி கிளியராக தான் இங்கே வந்திருக்காங்க. இந்த சிஸ்டர் பாபா படிக்கட்டு ஏறி கூட போய் கும்பிடலையும், அவங்க அம்மா தான் போய் கும்பிட்டுருக்காங்க. ஸோ 2005 பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது அவங்க அம்மா தான். அவங்களே இல்லாதப்போ அவங்க ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆகிடுறாங்க. இதுக்கு நடுவில் அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் மந்த் கழித்து அவங்க அம்மா கிட்டே போய் அவங்க சீட்டு குலுக்கி போடுறாங்க. ஒன்று என்னை நீங்களே கூப்பிட்டுக்கோங்க, இல்லைனா எனக்கு ஒரு நல்ல குழந்தைய நீங்களாக எனக்கு குழந்தையாக போடுங்க, இல்லைனா எனக்கு எதனா ஒரு குழந்தைய தத்தெடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதில் அவங்களுக்கு என்ன சீட்டு வருதுன்னா, நானே உனக்கு மகளாக பிறப்பேன் அப்படின்ற மாதிரி வருது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக பீரியட்ஸ் டேட்டுமே தள்ளி போகுது. செக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பாசிட்டிவ் வருது. பட் அவங்களோட பேட் லக் என்னன்னு தெரியல, அந்த குழந்தை அபார்ட் ஆகிடுது. அதுக்கடுத்து அவங்க இன்னுமே ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்ட பிறகு கொஞ்ச நாள் கழித்து டாக்டர்கிட்ட திரும்ப அவங்க ரிவ்யூ போகும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கடுத்து உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது கஷ்டம், நம்ம வேணால் ஐஎஃப்இ மூலயமா வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. பட் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஐஎஃப்இலாம் போனால் அமௌண்ட் செலவாகிறத விட உன்னோட ஹெல்த் ரொம்ப பாதிக்கும். ஸோ அப்படி எனக்கு பண்ணி தான் குழந்தை வரணுன்ற அவசியம் இல்லை, நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம் குழந்தைய அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்களுமே அப்படியே அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்டோபர் மந்த் அவங்க அம்மாவோட செகண்ட் திதி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பாபாவோட சமாதி தினம் வரப்போகுது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கரெக்டாக பீரியட்ஸ் ஒரு 10 days ஆயிருக்கு. பீரியட்ஸ் முடிச்சு 10 days ஆயிருக்கு. அப்போ இவங்களோட ரிலேஷனில் ஒருத்தவங்க ஒரு சாய் டிவோட்டி இருக்காங்க. அவங்க பர்சனலாக எனக்கு குரு, அவங்க மூலியமாக தான் எனக்கு இவங்களே இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. என்னோடய குரு இருக்காங்கன்னு வைங்களேன், எனக்கு பாபா மாதிரி, அவங்க பாபா மாதிரி தான் எனக்கு அவங்க. ஸோ அவங்க இவங்களுக்கு ஒரு கசின் சிஸ்டர். இவங்க ஒரு தீவிர சாய் டிவோட்டி.
அதனால இவங்க வந்து சமாதி பூஜை வந்து வீட்லேயே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சிஸ்டரை வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இல்லை உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கேன்னா அப்போ தான் பீரியட்ஸ் வந்து ஒரு 10 days ஆகுது, அதனால நான் வரலை சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இல்லை இல்லை நீ கண்டிப்பாக வரணும் அப்படி சொல்லியிருக்காங்க. சரி சொல்லிட்டு இவங்களுமே அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. பாபாவோட சமாதி தினம் அன்னைக்கு போயிட்டு பாபாவோட பூஜை எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ கூப்பிட்டதால இவங்க வந்து போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரிலாம் ஆயிட்டுருக்கு. தலை சுற்றுற மாதிரி ஆகிடவும் அவங்க சிஸ்டர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரூமில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ இவங்க ரிலேஷன்லேயே ஒருத்தவங்க இவங்களோட சித்தி வந்து இந்த சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா அந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? ஆமாம், இந்த மாதிரி அதான் அந்த பூஜைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க தான் அந்த அக்கா தான் வந்து சொன்னாங்க, இவங்களுக்கு அவங்க அக்கா, அதனால் அவங்க அக்கா தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு அப்படியே கம்முன்னு ஆகிடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க சிஸ்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க, அவங்க கசின் சிஸ்டர்கிட்ட, என்ன அக்கா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டா இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதோட அதை விட்டுடுறாங்க. இவங்களுக்கு அப்போவே ஒரே குழப்பம், என்னடா இது நம்மளுக்கு இப்போ தான் நம்ம அக்காக்கிட்டேயுமே சொல்லியிருக்கோம், பீரியட்ஸ் நடந்து முடிஞ்சு இப்போ தான் 10 days ஆகுது, அதுக்குள்ளே எப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி கார்டு இருக்குது இல்லையா, அதை கொண்டு போய் அவங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு அப்போ தான் பாபா கிட்ட ஃபஸ்ட்டு போகிறாங்க. அப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா கடவுளெல்லாம் அவங்க நினைக்கல, அவங்க வந்து பாபாவை வந்து அம்மா மாதிரி தான் நினச்சேன், நான் நினைக்கிறேன் இப்போது நான் அப்படி வந்து பாபா வந்து அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட போய் நான் என்ன கேட்குறேன்னா, டாக்டர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு ஐஎஃப்இ மூலயமா தான் குழந்தை வரும்னு, நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து எனக்கு நான் வந்து மலை மேலே இப்போ குதிக்கிறதுக்கு நிற்கிறேன், என்னை காப்பாற்றுறதா இருந்தாலும் காப்பாற்றுங்க, இல்லை எனக்கு இதுதான் அப்படின்னு இருக்குன்னா அதுவுமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு, அவங்க வேண்டுதல்லாம் வைக்கலை பாருங்கள், எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் வேண்டுதல் வைக்கலை, நான் மலை உச்சியில் நின்று குதிக்கிற ஸ்டேஜில் இருக்கேன், என்னை காப்பாற்றுறதும் கைவிடுறதும் உங்களோட பொறுப்பு தான் பாபான்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னன்சி கார்டில் வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க, அந்த யூரின் ட்ராப் வந்து விட்டுட்டு வைக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சாமி முன்னாடி நான் இந்த மாதிரி வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அவரை வந்து அதுதான் பாபாவை வந்து ஒரு கடவுளாக என்னால் நினைக்க தோணலை, என்னோட அம்மா தானே, ஒரு அம்மாவாக தான் நம்ம உரிமையாக பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நான் அதில் வந்து அதை வச்சுட்டு இவங்க வந்து குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்காங்க, இவங்க வந்து அதை பார்க்கலையாம். அப்புறமா போயிட்டு பார்க்குறாங்க, பார்த்தா அதில் 2 கோடு வந்திருக்கு. இவங்களுக்கு பெரிய ஷாக்கு, ஏன்னா பீரியட்ஸ் முடிஞ்சு இப்போ தான் 10 days ஆகிருக்கு, அதுவும் கரெக்டாக அந்த சமாதி பூஜைக்கு போகணும், அவங்களோட கசின் சிஸ்டர் இந்த மாதிரி சொன்னாங்க, கேட்டால் ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தா இந்த மாதிரி வந்திருக்கே அப்படின்றப்ப அவங்களுக்கு அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அதுவும் அவங்களோட அம்மாவோட 2வது திதி வந்து அந்த வருஷம்தான் வருது. அவங்க அம்மா கிட்ட ஆல்ரெடி அந்த பதில் வந்தது பார்த்தீங்களா, நானே உனக்கு மகளாக பிறப்பேன் அப்படி சொல்லிட்டு, குழந்தையாக பிறப்பேன் அப்படின்னு. அப்போது அவங்க பாபா கிட்ட வேண்டுதல் எனக்கு இது அது வேணும் அது வேணும்லாம் வைக்கலை, அவங்க மனநிலை என்னவோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்த ஆன்சர் இதுதான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களோட அந்த சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அக்கா இந்த மாதிரி எனக்கு பாசிட்டிவ் வந்திருக்குன்னு சொன்னதும் அவங்க நீ அப்படியே இருன்னு சொல்லிட்டு கையோடு வந்து இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறப்ப டாக்டர் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு எல்லாமே. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து 32 days தான் ஆயிருக்கு, நாள் தள்ளி போகி. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து பயம் வந்துருச்சு இவங்களுக்கு, ஒரு வேளை குழந்தை பாசிட்டிவ் வந்து அதில் எதனா ஒரு ட்ராபேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. இவங்க சிஸ்டர் வந்து அவங்க கையை பிடிச்சி அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க திடீர்னு கையை பிடிச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாத குழந்தைங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற வேர்டை வந்து சொல்கிறாங்க. நோட் பண்ணுங்கள், குழந்தைங்க நல்லா இருக்காங்க. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அக்கா குழந்தை நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும், நீங்கள் என்ன குழந்தைங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஒரு செகண்ட் எனக்கு தெரியல அப்படி சொல்லிடுறாங்க. இவங்க வந்து என்னென்னா, குழந்தைங்கன்னு அவங்க எப்படி சொல்ல முடியும், இப்போ டாக்டருக்கே பார்த்தீங்கன்னா 32 days வந்து கிளியராக என்ன பேபி இருக்குது எத்தனை பேபி இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் தெரியாது இல்லையா.
இவங்க இது ஏன் அப்படி சொன்னாங்கன்றது அவங்களுக்கு அப்போதைக்கு கெஸ் கூட பண்ண முடியல போல் என்னன்னு. ஓகேன்னு அது அந்த டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு சஸ்பென்ஸ்லேயே இதை வந்து அவங்க விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து திரும்ப டாக்டர் வந்து ரிவ்யூ வர சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட போய் அப்போ தான் அவங்க வந்து பாபா கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. வேண்டுதல் அப்படின்றத விட அவங்க ஆசை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து அம்மா கிடையாது, இப்போ நான் வந்து யாரோ ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கேன், எனக்கு கூட ஒரு சப்போர்ட் இல்லாமல். இப்போ எனக்கு வரப்போகிற ஒரு குழந்தை இருக்குல்ல பாபா, அந்த குழந்தை கூடயே சேர்த்து எனக்கு இன்னொரு குழந்தையும் கொடுத்துருங்கள ஒரே இதுவா. ஏன்னா நாளைக்கு பின்ன எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கூட அவங்க 2 பேரும் நல்லா இருந்துப்பாங்கல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா அப்படி சொல்லிட்டு வேண்டுறாங்க பாபா கிட்ட. என்னன்னா இவங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சியே டிலே ஆகி தானே வந்தது, அதனால் ஒரு பயம் அவங்களுக்கு. திரும்ப நம்ம 2வது ப்ரெக்னன்சினா டாக்டர் வந்து ஐஎஃப்இ மூலயமா தான் போகணுன்னு சொன்னாங்க, ஓகேவா. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே ஒரு பெரிய மிராக்கிள் தான். அதனால் அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போனால் நர்ஸு தான் வந்து செக் பண்ணியிருக்காங்க 45 டேஸில். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்டர் எதனா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களுக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. என்னவா இருக்கும், எதனா பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி போகும்போது இவங்க மட்டும்தான் தனியாக போயிருக்காங்க போல். அப்புறம் வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் என்னன்னு கேட்கும்போது அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை வந்து நல்லா இருக்குது, இன்னொரு குழந்தை வந்து கொஞ்சம் இறங்கி இருக்குன்ற மாதிரி சம்திங் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு, ஒரே கூஸ் பம்ப் தான். பின்ன ஒரு குழந்தை எப்படி இருக்குது, இன்னொரு குழந்தை எப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ டோட்டலாக எவ்வளோ குழந்தை இருக்குது? 2 குழந்தை இருக்குது. அன்றைக்கி என்னடானா அவங்க சிஸ்டர் கரெக்டாக சொன்னாங்க, குழந்தைங்க நல்லா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்க வந்து வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்போ தோணலை அவங்க எந்த மீனிங்கில் சொன்னாங்கன்னு. வேண்டுதல் வச்சு வந்திருக்காங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த மனநலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாயிடுது இவங்களுக்கு. உடனே இந்த நியூஸ் கொண்டு வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கேட்குறாங்க, எப்படி அக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக கெஸ் பண்ணி சொன்னீங்க? ஏன்னா இன்ஃபேக்ட் அந்த டைமில் டாக்டருக்கு கூட தெரியாது ஸ்கேனில் கிளியராக. எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்றப்ப அவங்க சொன்னது, எனக்கு தெரியல நான் எப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து கடவுள் பாபாவோட புண்ணியத்தில் 2 ட்வின் பேபி வந்து பொறுக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா அவங்க பேர் முன்னாடி சாய் அப்படின்ற பேர் வச்சு தான் பேர் வைக்கிறாங்களே. நல்லா நோட் பண்ணிங்களான்னு தெரியல, பொதுவாக பாபா கிட்ட வேண்டி பறக்கிற குழந்தை எல்லாருக்குமே அந்த பேருக்கு முன்னாடி சாய் அப்படின்ற பேர் தான் வச்சுருக்காங்க. நான் லாஸ்ட்டாக போட்ட அந்த ப்ரெக்னன்சி மிராக்கிளில் கூட அந்த சிஸ்டருமே பார்த்திங்கன்னா அவங்களோட பையனுக்கு வந்து சாய் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற நேமில் தான் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா ப்ரெக்னன்சின்றது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் அதுக்காக வெயிட் பண்ணி தவம் இருந்து இப்படி ஒரு கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறப்ப அது கண்டிப்பாக அவராகவே தானே இருக்கணும், அவராகவே தானே பிறந்ததாக இருக்கணும். அது ஒரு கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, அதில் ஜெண்டர் முக்கியம் இல்லை. அந்த குழந்தை வந்து பிறக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக தான் இருக்கும். நான் வந்து இதை ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அன்னிலேருந்து தான் அந்த சிஸ்டர் வந்து பாபாவை வந்து நம்ம அவரை வந்து தாத்தா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தெரியல பாபாவோட மகிமை வந்து. நம்மளில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணுவோமே. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சாய் டிவோட்டீஸ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், இவங்க எல்லாமே பாபா ஒரு காலத்தில் வந்து வெறுத்தவங்களாக இருப்பாங்க. இல்லைனா தேவையில்லாமல் இவங்களே வந்து பாபாவை பற்றி பேட் கமெண்ட் பண்ணவங்களாம் இருப்பாங்க. பட் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி பாபா வந்து நார்மல் டிவோட்டியோட ரொம்ப தீவிர டிவோட்டியாக ஆக்கிடுவார். அந்தளவுக்கு மகிமை வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து அவர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம், எனக்கு இப்போவுமே பாபா வந்து பார்த்திங்கன்னா அம்மா மாதிரி தான், எனக்கு அவர் கடவுள் அப்படின்றத தாண்டி நான் இப்போவுமே அவர் அம்மா மாதிரி தான் பார்க்குறேன். இதை தாண்டியுமே அவங்க லைஃப்பில் இந்த குழந்தை விஷயம்னு இல்லாமல் இதுக்கு அடுத்து நிறைய விஷயம் வந்து அவர் வந்து மிராக்கிள் பண்ணியிருக்காரு. பட் அது எல்லாமே சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடியோ கண்டிப்பாக போதாது, அந்தளவுக்கு மிராக்கிள் பண்ணியிருக்காரு பாபா. லைக் என்னென்னா, குழந்தை வந்து நார்மலாக பொறுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஐஎஃப்இ மூலயமா தான் போகணுன்னு சொன்ன டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. எப்படி வந்து குழந்தை, அதுவும் ட்வின் பேபி வந்து
பிறந்தது வந்து அவங்களுக்கே ஒரு மிராக்கிளாக தான் இருந்தது. இதை தான் சொல்லுவாங்க இல்லையா, மெடிக்கல் மிராக்கிள். அது வந்து மெடிக்கல் மிராக்கிள் கிடையாது, அது வந்து பாபா மிராக்கிள். அது வந்து லேட்டராக தான் நம்ம வந்து உணர முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்போஸ் ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உண்மையாக சொல்கிற, கவலையே படாதீங்க. நான் இது சும்மா உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதோ சொல்லணுமோன்றதுக்காக சொல்லலை. ஒரு விஷயம் நம்மளுக்கு கடவுள் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய நல்ல ரீசன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு அது ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அணு அசைகிறது கூட கடவுளோட பர்மிஷன் இல்லாமல் அசையாது. ஒரு காற்று அடிக்குதுன்னா கூட கடவுளோட பர்மிஷன் இல்லாமல் காற்றடிக்காது. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்குது. நம்ம லைஃப்பில் நிறைய பேட் சுச்சுவேஷன் நம்ம வந்து கடந்து வந்திருப்போம். அது நிறைய எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நான் ப்ரெக்னன்சின்னு சொல்லலை, அப்போ எல்லா இதுவுமே நம்ம கடந்து வரப்போ அந்த டைமில் நம்மளுக்கு அது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஆஃப்டர் தட் ஒரு நாள் நம்ம வந்து தனியாக இருக்கப்போ யோசித்து பார்ப்போம், நம்ம வந்து இதெல்லாம் நம்ம கடந்து தான் நம்ம லைஃப்பில் வந்தோம்ல அப்படி சொல்லிட்டு. அப்போ நம்மளை அறியாமல் நம்மளே சிரிப்போம் பாருங்களேன். பரவாயில்ல, அன்றைக்கி நம்ம அது நடக்கலைன்னா நம்ம வந்து இன்றைக்கி இப்படி இருந்திருக்க மாட்டோம். நம்மளுக்கு அது நடந்ததால தான் இந்த விஷயம் வந்து தெரிய வந்தது, இவங்களை பற்றி புரிய வந்தது சொல்லிட்டு நம்மளே வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். இது உண்மை தானே? கண்டிப்பாக எல்லாருமே இது வந்து நினச்சிருப்போம். நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன். என்னென்னா, ஒரு சில சுச்சுவேஷன்லாம் நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை, இந்த நிமிஷம் நம்ம மட்டும்தான் அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுச்சுவேஷனில் நான் நினச்சிருக்கேன் பர்சனலாக. பட் ஆஃப்டர் தட் அதை கடந்து வந்துட்டு நம்ம திரும்பி பார்க்கும்போது தான் நம்மளுக்கே தெரியும், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை நம்ம கடந்து வந்தது. அது அப்படியே பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நம்ம அன்றைக்கி பார்க்கலன்னா இன்றைக்கி இந்த நிலமையில் நம்ம வந்திருக்க மாட்டோம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புரிய வந்திருக்காது, தெரிய வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் யோசிச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்குமே நான் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பேட் சுச்சுவேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. ஆறுதலுக்கு நம்ம சொல்லிடலாம். பட் கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன், தப்பு கிடையாது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கடவுள் மேலே பாரத்தை போடுங்க. அந்த வார்த்தை வந்து சும்மா சொல்லலை, கடவுள் மேலே பாரத்தை போடு அப்படின்னு. கடவுள்கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சந்தோஷமும் சரி துக்கமும் சரி கான்ஸ்டன்ட் கிடையாது, வரும் போகும். அதனால் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தோண்டு ஒரு இடத்துல உட்காந்துடாதீங்க. எதுவாக இருந்தாலும் எதிர்த்து போராடுங்க. ஆல்ரெடி நான் அந்த ப்ரெக்னன்சி மிராக்கிளில் பார்த்த மாதிரி தான், அந்த சிஸ்டர் வந்து மனசு விடலை ஓகேன்னு சொல்லிட்டு பாபா கிட்ட அவங்களோட கோரிக்கை என்னவோ அதை வச்சுட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு அதான ரிசல்ட் வந்து கிடச்சிது. பாபான்னு இல்லை, உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ, உங்களோட குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வத்தில் எதனா ஒரு தெய்வம் யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களோட கோரிக்கை என்னவோ அவங்கக்கிட்ட ஆத்மாவாக உட்காந்து பேசுங்க. கடவுள் நம்மக்கிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க. என்னென்னா, இந்த சிஸ்டரே பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாபா அப்போ நான் வந்து உங்ககிட்ட ட்வின் பேபி கேட்டேன், நான் பேசுகிறது எல்லாமே நீங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கீங்களா? நான் பேசுகிறது எல்லாமே ஒரு அம்மா மாதிரி என் கூட இருந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்களே. ஆமாம், அது உண்மைதாங்க. தெய்வம் வந்து நம்மக்கிட்ட பேசவும் செய்வாங்க, நம்ம சொல்கிறத கேட்கவும் செய்வாங்க. பட் எதுவுமே நம்ம வந்து டைரெக்டாக அவங்கக்கிட்ட பண்ண முடியாது. நம்ம பேசுகிறதும் டைரெக்டாக பேச முடியாது, நம்ம சொல்கிறதையுமே அவங்க டைரெக்டாகவுமே கேட்க மாட்டாங்க. அப்படி டைரெக்டாக கேட்டால் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்லையா. அதனால தான் அதுவும் நம்ம பாபாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கலியுகத்தில் வாழ்கிற பேசும் தெய்வம், நல்லாவே பேசுவார். உண்மையாக அவரை வழிபடுறவங்க கண்டிப்பாக அவரோட ப்ரெசன்ஸை வந்து ஃபீல் பண்ணாமலாம் இருந்திருக்கவே முடியாது. நம்மளே வந்து ரீகால் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு மிராக்கிள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது நடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது, நடந்து முடிக்கிற வரைக்கும் தெரியாது. அப்புறமா தான் ஆமாலாம் இந்த விஷயம் நடந்ததில்ல, அது எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு கொஷின் மார்க் வரும். அப்போ தான் நம்மளோட அந்த புத்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சொல்லும் பாபா அப்படி சொல்லிட்டு. ஓகே சாய் டிவோட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் மிராக்கிளுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் அண்ட் இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்மளோட இஷ்ட தெய்வம் இதை தாண்டி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் பொதுவாக தெரிஞ்சிருக்கோங்க. பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்கிறேன்னாலும் நினச்சிக்காதீங்க. உங்களோட குலதெய்வம் இருப்பாங்க இல்லையா, உங்கள் குலதெய்வம் யாராக இருந்தாலும் அவங்கள வேண்டிக்கிட்டு, நீங்கள் என்னத்துக்கு வேண்டுறீங்கன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியும் இல்லையா, அதை வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்சள் துணியில் வந்து மஞ்சள் போட்டு நனைச்சி காய வச்சுருங்க. அதில் வந்து 11 ரூபா, லைக் ஒத்தையில் காசு வரா மாதிரி 1 ரூபா இல்லைனா 11 ரூபா
காசை முடித்து வச்சு நீங்கள் வந்து உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். அது கண்டிப்பாக நிறைவேறும். 90% வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ உங்களோட வேண்டுதல் நிறைவேறிட்ட பிறகு குலதெய்வ கோயில் உண்டியலில் போயிட்டு அந்த முடிச்சு வந்து போட்டுருங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த ப்ரெக்னன்சிக்குன்னு இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வேறு ஒரு நல்ல வீடியோவில் அகைன் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.